ஹலோ, என்னோட நேம் வந்து பபிதா. நான் இப்போ நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனில் ஸ்டேட் ரேங்க் 33 எடுத்திருக்கேன். என்னோட மார்க்ஸ் வந்து ரிட்டர்னில் வந்து 487 அண்ட் இன்டர்வியூவில் வந்து 67.5. ஸோ என்னோட ப்ரிப்பரேஷன் பற்றி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஐ டிட் மை ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ இன் ஷங்கர். என்னோட ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷன் வந்துட்டு இங்கே நான் டெஸ்ட் சீரீஸ் ஜாயின் பண்ணியிருந்தேன். என்னோட டெஸ்ட் சீரீஸ்லேயே வந்துட்டு சிலபஸ் வந்து ஃபுல்லாக என்னால் கவர் பண்ண முடிஞ்சது. பேப்பர் 1 இருக்கட்டும், பேப்பர் 2 இருக்கட்டும், பேப்பர் 3, இந்த மூணுமே வந்துட்டு என்னோட ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரீஸ்லேயே வந்து நான் கவர் பண்ணுற மாதிரி என்னோட டெஸ்ட் சீரீஸ் வந்து இருந்தது. அண்ட் ஆஃப்டர் தேட் வந்து மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் பார்த்தோம் அப்படின்னா பேப்பர் 1ல் வந்து 3 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், ஹிஸ்ட்ரி இருக்குது, சோஷியல் இஷ்யூஸ் இருக்குது, அண்ட் மேக்ஸ் ஆப்டிடியூட் இருந்தது. இப்போ வந்து எத்திக்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் 3 சப்ஜெக்ட்ஸில் வந்துட்டு ஹிஸ்ட்ரி வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம வந்து புக்ஸ் வந்து படிச்சிருப்போம். அதாவது 6th to 12th புக்ஸில் வந்து நம்ம பேசிக்காக வந்து சிலபஸ் பார்த்து கவர் பண்ணியிருப்போம். சோஷியல் இஷ்யூஸ் வந்துட்டு கொஞ்சம் வந்து நம்ம டீப்பாக படிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, சாரோட சிவ்பாலன் சார் வந்துட்டு யூடியூப்பில் வந்து வீடியோ போட்டிருந்தாங்க. சோஷியல் இஷ்யூஸை டீகோட் பண்ணுறது எப்படி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்து சார் வந்து சிலபஸ் வந்து எப்படி வேர்ட் பை வேர்டு வந்து டீகோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை எடுத்துக்கிட்டு அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது லாஸ்ட்டில் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் பேப்பர் 2 பார்த்தோம் அப்படின்னா பேப்பர் 2ல் வந்து 3 சப்ஜெக்ட்ஸ், அதே மாதிரி தமிழ் சொசைட்டியாக இருக்கட்டும், அண்ட் பாலிட்டியாக இருக்கட்டும், அண்ட் இன்னொன்று வந்துட்டு லைக் சயின்ஸ் அண்ட் டெக். அதில் வந்து அதே மாதிரி பாலிட்டி வந்து நம்ம எல்லாருமே வந்துட்டு லக்ஷ்மிகாந்த் ஃபாலோ பண்ணியிருப்போம். அண்ட் அதில் வந்து இல்லை பேசிக்ஸ் எல்லாமே வந்து நம்ம ப்ரிலிம்ஸ் அப்போவே படிச்சிருப்போம். ஆனால் வந்து தமிழ் சொசைட்டியும் வந்து சயின்ஸ் அண்ட் டெக் இந்த ரெண்டும் வந்துட்டு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருந்தது. ஸோ அதுக்குமே வந்துட்டு சார் வந்து எங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து எப்படி வந்து நம்ம தமிழ் சொசைட்டி டீகோட் பண்ணுறது, எப்படி வந்துட்டு நம்ம சயின்ஸ் அண்ட் டெக் டீகோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸை வந்து பிரேக் டவுன் பண்ணி பாயிண்ட்ஸாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை ஃபுல்லாக வந்து நாங்கள் அந்த இதை எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து ஒவ்வொரு வேர்ட் பை வேர்டு வந்துட்டு சிலபஸை பிரேக் டவுன் பண்ணி நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் நோட்ஸ் வந்துட்டு. ஸோ அது வந்து லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் பேப்பர் 3 பார்த்தோம் அப்படின்னா ஜியாகிரஃபி, என்வாயர்மெண்ட் அண்ட் எக்கனாமி. ஸோ எக்கனாமி வந்துட்டு நான் வந்து கிளாஸில் கொடுத்த நோட்ஸ் இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணேன். அண்ட் ஜியாகிரஃபி பார்த்தோம் அப்படின்னா புக்ஸ்லேயே வந்துட்டு மேக்ஸிமம் வந்து கவர் ஆயிருந்தது. டயக்ராம்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து ஃபுல்லாக எல்லா மெட்டீரியல்ஸும், அண்ட் கொஞ்சம் வந்து நம்ம சிலபஸில் வந்து சில டேர்ம்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது, லைக் வந்து ரிமோட் சிஸ்டம்ஸ். ஸோ அந்த மாதிரி பார்ட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்து. அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா என்வாயர்மெண்ட் வந்துட்டு அதே போல் வந்து சார் வந்து டீகோட் பண்ணி கொடுத்துருந்தாங்க சிலபஸ் வந்துட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதே மாதிரி நோட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸும் வந்து மெயின்ஸுக்கு வந்து கவர் பண்ணோம். முக்கியமாக வந்து என்ன அப்படின்னா மெயின்ஸுக்கு நம்ம பண்ண வேண்டியது வந்து நோட்ஸ் வந்து நம்ம எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா லாஸ்ட்டு வந்து நமக்கு வெறும் 3 days தமிழ் வந்து எழுதிட்டு வந்து அடுத்த நைட்டே வந்துட்டு நம்ம வந்து பேப்பர் 1 வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஒரு ஹாஃப் டேயில் வந்துட்டு நம்ம அதை வந்து சார்ட் அவுட் பண்ணணும் அந்த சப்ஜெக்ட் அப்படின்னா நம்ம கையில் வந்து நோட்ஸ் இருந்தால் தான் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி நோட்ஸ் வந்து நம்ம மெயின்ஸுக்கு வந்து கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ ரிவிஷன் வந்துட்டு நம்ம அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நமக்கு வந்து எப்போ வந்து டாபிக் வைஸ் டெஸ்ட் முடியுதோ அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபுல் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. ஃபுல் டெஸ்ட் வைக்கும் போதே நம்ம வந்துட்டு அந்த நோட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்ததை ரிவைஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து திருப்பி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது வந்து நம்மளால் வந்துட்டு எஃபிஷியண்ட்டாக போய் வந்து நம்மளால் டெஸ்ட் வந்து எழுத முடியும். ஸோ இந்த மாதிரி உள்ள ஸ்ட்ராட்டஜி, சார் கொடுத்த ஸ்ட்ராட்டஜி ப்ளஸ் டெஸ்ட் சீரீஸ், ரிவிஷன், ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அடுத்தது வந்து இன்டர்வியூ வந்து ஐ திங்க் இட் இஸ் ஒன் ஆஃப் மை டஃபஸ்ட் பார்ட். பிகாஸ் வந்து கொஞ்சம் வந்துட்டு சார் வந்து சொன்னாங்க கான்ஃபிடென்ஸ் வேணும், அதுக்கப்புறம் வந்து ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து சார் வந்து லாஸ்ட்டில் வந்து நல்லா கைட் பண்ணாங்க. நான் வந்து இங்கே கிட்டத்தட்ட ஒரு 5 marks வந்து அட்டென்ட் பண்ணியிருப்பேன் ஷங்கரில். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் இப்படி தான் வந்து என்னோட
ஜேர்னி வந்து ஷங்கரோட போச்சு. ஸோ ஐ திங்க் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் ஷங்கர் ஐஎஸ் அகாடமி அண்ட் I hope that this video helps you.